வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம நிறைய பேர் நம்ம கார் ஓட்டுறோம் இல்லையா? கார் ஓட்டும்போது எந்த வண்டி ஓட்டினாலும் சரி, ஓட்டும்போது பார்த்திங்கன்னா பெரிய கண்ணாடி நமக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடியோட கைடன்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு வெளியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம அப்போ தான் நம்ம எங்கே போகணும், முன்னாடி என்ன அப்ஸ்டக்கிள் இருக்குது, முன்னாடி எவ்வளோ தூரத்தில் நமக்கு ஒரு வண்டி வருது, ஓவர்டேக் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏன்னா அந்த கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நம்மளால் பார்த்துட்டு ஓட்டிகிட்டே இருக்க முடியும். முன்னாடி இருக்கிற கண்ணாடி மட்டுமே நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு. நமக்கு சைட் ரியர் வியூ மிரர் வேணும். அது என்ன பண்ணால் பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நமக்கு காமிக்கும். இந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்மக்கிட்ட வராங்களா, தூரமாக வராங்களா, நம்ம ரைட் எடுக்கலாமா லெஃப்ட் எடுக்கலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த சின்ன மிரர் நமக்கு காமிக்கும். இப்போது இந்த சின்ன மிரர் இல்லாமையும் கார் ஓட்டலாம். ஆனால் அந்த சின்ன மிரர் இருந்து அதை பார்த்துட்டு இருந்தால் தான் நமக்கு ஃபார்வர்டு ஈஸியாக போக முடியும். அப்போது நம்மளோட வாழ்க்கையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய மிரர் மாதிரி தான், பெரிய கண்ணாடி மாதிரி தான், இந்த கிளாஸ் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. முன்னாடி போகிறதுக்கான விஷயங்கள் நமக்கு எல்லாமே கிளியராக இருக்குது, போயிட்டே இருக்கும். எது தடங்கள் வருது என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வியூ மிரர் மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட அனுபவங்கள் எல்லாமே அந்த மிரரில் காமிக்கும். ஓகே, பின்னாடி எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சு கொடுக்கும். ஆனால் அதை வச்சு நம்மளோட ஃபார்வர்ட் ஜேர்னி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்ம பண்ணாமல் பின்னாடி இருக்கிற விஷயம் மட்டுமே பார்த்துட்டு ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ பின்னாடி பார்க்குற விஷயத்த ஒரு ரெஃபரன்ஸாக மட்டுமே வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். ஓகேயா?